காலையில 8 மணி இருக்கும். 8 மணிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த காதல் பிரச்சனை மொத்தத்துல. இத வந்து சில 2 வருடமா நடந்துட்டே இருந்திருக்கு. இத யாருமே சரியா வீட்ல வந்து யாருமே கவனிக்கவே கிடையாது. கவனிச்சாலும் அந்த அளவுக்கு வந்து பேசி வர்றதும் கிடையாது. இதுல ஊர் கட்டுப்பாடும் கிடையாது. அது மாரியா சட்டவிரோதமா மது விக்கிறது ஒரு பிரச்சனை ஒண்ணு. இந்த மாரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறனால, ரொம்பவே வந்து இப்ப ஸ்கூல் பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், இந்த ரோட்ல போயிட்டு வரும்போது, நைட் நேரமா இருக்கட்டும், இல்ல பகல் நேரமா இருக்கட்டும், இது மாரி வந்து பிரச்சனை நெறைய நடக்குது. அந்த காலையில 8 மணி கரெக்ட்டா 8 மணி நேரத்துல 2 ஸ்கூல் பொண்ணுங்க வந்து ஒண்ணா வரும்போது, இவன் கடைசியா பேசணும் நான் உன்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இனிமே பேச மாட்டேன். இப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த ஒரு நம்பிக்கையில திரும்ப போனதுதான். அந்த நம்பிக்கையில போகும்போது என்ன பேசினான்றது தெரியல. ஆனா வந்து கடைசியா அந்த சொன்ன வார்த்தைக்கு தக்கன இந்த பொண்ணு நம்பி போகும்போது, க கழுத்துல இந்த மாரி இடத்துல 2, 3 இடத்துல குத்து. குத்துனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓடி போய் மயங்கி விழுந்ததுக்கப்புறம், கழுத்துல வந்து ஏகப்பட்ட அதுக்கப்புறம் கீழ விழுந்ததுக்கப்புறம் நெறையாவே வெட்டு காயங்கள் நெறையா. கழுத்துல மட்டுமே வேற எந்த இடத்துலயும் கிடையாது. கழுத்துல இந்த இடத்துல மட்டுமே. வேற எங்கேயுமே கிடையாது. இது இந்த ஸ்கூல் பொண்ணு இதோட இதான் முதலும் கடைசியுமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு இந்த இந்த திராவிட அரசு வன்மையா கண்டிக்கணும் முதல்ல. வந்து ஒரு தடவ, 2 தடவ நடந்தா பரவால்ல. இதுக்கு முன்னாடியுமே இங்க நடந்துச்சு. இதே ஸ்கூல் பொண்ணு. இதுக்கும் அப்புறமா இங்கேயும் நடந்திருக்கு. திராவிட அரசு உடனடியா எவ்வளவு தீர்வு சீக்கிரம் குடுக்க முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமா குடுக்கணும். அப்படி குடுக்கலைன்னா, இது மேலும் மேலும் நடந்துகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து, முடிவு கிடைக்காது. அதுக்கு முதல்ல காவல்துறையும் வந்து ரொம்ப வந்து இப்ப ஊருக்குள்ள வந்து சட்டத்துக்கு விரோதமா மதுபானங்கள் விக்கிறதா இருக்கட்டும், அத தடுக்கிறது கிடையாது. அந்த மதுபானமும் ஒரு காரணமா அதுவும் ஒரு காரணம். கண்டிப்பா. விடுதலை காதல், மதுபானம் 2 தான் 2மே காரணம். இந்த விடுதலை காதல் இந்த பொண்ணு ஏத்துக்கல. அதனால ஏத்துக்கல. சட்டவிரோதமா மது விக்கிறது ஒண்ணு. கஞ்சா. இதெல்லாம் சேர்ந்து இது வந்து அரங்கேறியிருக்கு. இத வந்து இப்ப காவல்துறையில போயிட்டு ஒரு இது மது விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட அத கண்டுக்க கிடையாது. ஏன் அப்படின்னா, வாரத்தால வாரத்தால க க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரூ. 2000 குடுக்குறீங்க. இந்த ரூ. 2000 குடுக்கும்போது யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ராமேஸ்வரத்தில் இன்று காலை 8:30 மணி அளவில் ராமேஸ்வரம் சேராங்கோட்டு பகுதியைச் சேர்ந்த மீனவர் மாரியப்பன் அவருடைய மகள் ராமேஸ்வரம் பருவதத்தினை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு கொடுக்கக்கூடிய அந்த மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற ஒரு இளைஞன் இன்று காலை கத்தியால் படுகொலை, கொடூரமான ஒரு படுகொலையை செய்திருக்கிறார். இந்த படுகொலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்கிட வேண்டும். அதே போல அந்த கொலையில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிக்கு இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காத வண்ணம் ஒரு கடுமையான தண்டனையை தமிழக அரசாங்கமும் மாவட்ட காவல்துறையும் கொடுக்க வேண்டும். அதே போல ராமேஸ்வரத்தில் இன்றைக்கு இது போன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள், கஞ்சா, பிராந்தி போன்றவற்றை தடை செய்ய வேண்டும். ஏன்னா தடை செய்யப்பட்ட கஞ்சா, பிராந்தி வந்து இன்னைக்கு சரளமாக இன்னைக்கு குடிசையில் இருக்கக்கூடிய குடிசை தொழில் மாதிரி இன்னைக்கு நடக்குது. காவல்துறை அதை விற்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்களை கடுமையாக வந்து இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயம் இல்லாத ஒரு சூழல் நிலவுதா? பொதுவாகவே வந்து இப்படி விற்கக்கூடிய சூழல் என்பது காவல்துறை மேல சம்பந்தப்பட்டவர்களுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். எனவே இப்படிப்பட்ட சம்பவத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தமிழக அரசாங்கம் ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு என்பது உடனடியாக அறிவிக்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.